பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise Lord. இன்னைக்கு நம்ம சர்ச்ல நிறைய பெண்கள் ஊழியம் செய்யறத நாங்க பார்க்குறோம். மேடையில நின்று ஊழியம் செய்யறது, சுவிசேஷ ஊழியம், ஜெப ஊழியம், எல்லா ஊழியத்திலயும், சபையில ஆஃபீஸ் ஊழியம், எல்லா ஊழியத்திலயும் பெண்கள் இருக்கிறாங்க. அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த பெண்கள் ஊழியத்துல பயன்படுகிறதுக்கு இதற்குன்னு ஒரு ஆரம்பம் இருந்திருக்கும்ல பாஸ்டர். அது எப்படி எங்க இருந்து அது ஆரம்பிச்சது? அந்த ஆரம்பத்தை குறித்து நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, நல்ல கேள்வி. நான் அதாவது நம்முடைய ஆரம்ப சபை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கும் பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை இருந்ததுன்னா கலாச்சார பயம் இருந்துச்சு. பெண்களை யூஸ் பண்ணலாமா, அதை கலாச்சாரம் முதல்ல ஏற்றுக்கிடுமா, நம்முடைய ஊர் கலாச்சாரம் ஏற்றுக்கிடுமா. ஏன்னா எல்லா மதங்களுமே பெண்களை தீட்டாக தான் நினைக்கிறாங்க. எல்லா மதங்களும், கிறிஸ்துவ மதம் மட்டும் இல்லை, எல்லா மதமே பெண்கள் தீட்டுன்னே வச்சுருக்காங்க. அது ஆனாலும் புனிதமான சேவைக்கு அவங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு எழுதப்படாத சட்டங்களாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதை துணிந்து பண்ணணும் அப்படின்னா அது கஷ்டம். அப்படி எனக்கு சில விமர்சனங்களும் வந்துச்சு, இப்படி நீங்கள் செய்கிறீங்களே சரியா அப்படின்னு. இந்த கேள்விகள்லாம் எனக்கு பைபிள் மூலமாக ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. என்னுடைய அவசியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது செஞ்சால் தான் சபை வளர்ச்சி அடைக்கும், இது வேதாகமத்துக்கு முரணானது இல்லைன்றது தெளிவடைஞ்சேன். ஆனால் நம்ம சபையில் ஆரம்பிச்சு விட்டுட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது வருஷத்துலேயே பெண்கள் முக்கியத்துவம் அடைந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஜபத்திலும் நற்செய்தி ஊழியத்தில் அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறோம். இப்போ சபை நிர்வாகம் வரைக்கும் அவங்களை பயன்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய சபையில் பெண்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்டா இது இனிஷியேட் பண்ணும்போது ஆரம்ப நாட்கள்ல இது ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கும்ல பாஸ்டர், அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? கண்டிப்பா நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப எனக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் என் மனைவியும் சேர்ந்து போனாலே என்னை பரியாசம் பண்ணுவாங்க. பாஸ்டர் மனைவியை நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணி ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனாலே அவங்கள வினோதமாக பார்ப்பாங்க. பாஸ்டர்ஸை வினோதமாக பார்ப்பாங்க. இல்லை மனைவி இல்லாமல் எங்கேயும் போக மாட்டீங்களோ உங்களுக்கு பரியாசம் பண்ணுவாங்க, வேடிக்கையாக கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. நிறையா கஷ்டங்கள் இருந்தது. அதே சமயத்தில் நம்ம சபையிலையும் கூட முழு மனதாக ஏற்றிருப்பாங்கன்னு நான் நினைக்கல. அவங்கள எஜுகேட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக எஜுகேட் பண்ணி, வசனங்களை எஜுகேட் பண்ணி மாறுதல் பண்ணி நம்ம சபையில் பெண்கள் ஊழியம் செஞ்சதுனால தீமை இல்லை, நன்மை தான் இத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை வருஷமும் நம்முடைய சபையை பொறுத்த மட்டும் தீமையாக நடக்கலை, நன்மையாக நடக்குது. அதனால் நம்ம தைரியமாக செய்யறது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ரொம்ப பிரச்சனைகள் சந்திச்சிருக்கு. அதை ஜெயிக்க முடிஞ்சதுனால இன்னைக்கு இவ்வளோ வளர்ச்சி. பாஸ்டர், இன்னொரு ஒரு கேள்வி. பாஸ்டர் ஆண்டியை ஃபர்ஸ்ட் நீங்க ஊழியத்துல நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அவங்கள ஒரு பெண்ணா நீங்க பார்க்கும்போது உங்க உணர்வுகள் எப்படி இருந்தது பாஸ்டர்? கரெக்ட். நானும் ஒரு பாஸ்டரா இருந்தாலும் சராசரி ஆம்பளை தானே, ஆண். அப்போ எனக்கும் சில பயங்கள் இருந்தது. ஒரு மனைவியாக பெண்ணை விடுறோம், அவங்க நிச்சயமா என்னோட அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் பாயிண்ட் அதிகம். ஸோ அதனால் நான் யோசிக்கிறேன், நம்ம அப்படியே இவங்களை மினிஸ்ட்ரியில் கொண்டு வந்து இது பண்ணால் நாளைக்கு நம்முடைய ரோல் என்னவாக இருக்கும். நமக்கு ஒரு அந்த ஈகோ இல்லாமல் போகலை, அது வந்துச்சு எனக்கு. ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. என்னன்னா, என்னுடைய மனைவிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. அவன் அவளுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு முன்னால் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிறைய முக்கியமான முடிவுகள், எந்த முக்கியமான முடிவுகளையும் பாஸ்டர்கிட்ட கேட்டு தான் செய்யணும்னு சபைக்கும் என் முன்னாலே சொல்லுவாங்க. ஸோ தன்னை எப்பயுமே ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் என்கிட்ட ப்ராஜெக்ட் பண்ணாங்க. இன்றைக்கி ஆண்டவர் பல தேசங்களில் எடுத்து அவளை பயன்படுத்தக்கூடிய இடத்துல வந்தாலும் அன்றைக்கி ஆரம்பத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக அதில் இருந்தாங்க. அது எனக்கு ஒரு புது உணர்வு தந்துச்சு. என்ன இருந்தாலும் ஒருவேளை என்னோடவே உயர்ந்தாலும் அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்கிற சந்தோஷம் எனக்கு இருந்தது. இதை நான் ஒரு சராசரியாக ஒரு ஆம்பளைன்ற நிலையில் சொல்கிறேன், ஒரு ஆண் மனசில் தோண்டக்கூடிய ஈகோ அடிப்படையில் சொல்கிறேன். பட் அதை தாண்டி நான் முழு மனசாக அவளை நேசித்தேன், அவளை நம்பினேன், அவளால் தீமை வராது என்பதை நம்பினேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஏற்ற துணை என்பதை நம்பினேன். அவளுக்குள்ள அழைப்பு இருந்தது, திறமை இருந்தது, அதை அவித்து வைக்கக்கூடாது, அது தேவனுக்கு விரோதமானதுன்றதை புரிந்து கொண்டேன். ஆனாலும் அவளுடைய அழைப்பு, அவளுடைய தாளந்துகளை தாராளமாக வெளிப்படுத்துறதுக்கு பிளாட்ஃபார்மை நம்ம ஏற்படுத்தணும், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தணும். நிறையா கூட்டங்களை சும்மா நான் கூட்டிகிட்டு போவேன். ஆனால் மற்ற என்னை கூப்பிட்டுருப்பாங்க, அந்த கூட்டத்தில் பெண்கள் யாரும் விட மாட்டாங்களே. ஆனால் நான் கூட்டிகிட்டு போய் பின்னாலேயாவது உட்காந்து எனக்காக ஜோம் பண்ணிட்டுன்னு சொல்லுவேன். அப்படி பழக்கணும், மக்களையும் பழக்கணும், போன க்ரௌடை பழக்கணும். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வந்தது.
அவங்க பயன்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பயன்பட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஆசீர்வாதம். இன்றைக்கி அவளுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா சர்ச் பிளான்ட்டு இவாஞ்சலிசத்தில் என்னோட ஸ்ட்ரென்த் அதிகம். எந்த வீட்டுக்குள்ளேயும் ஏறி இறங்குவாங்க. ஸோ அவங்கள ஏன் நான் மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம பகுதியில் உள்ள பாலாஜி நகரில் YCG சர்ச்சுன்னு இருக்குது. அந்த சர்ச்சை ஆரம்பித்ததில் 100% அவங்க தான் போகிறோம். அவங்க டெய்லியும் ஒரு டீமை கூப்பிட்டு ஊழியம் செய்தாங்க. இன்றைக்கி இந்த சபை இன்றைக்கி ஸ்தாபனத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னா என்னுடைய மனைவி தான். அதுபோல் லட்சுமிபுரத்தில் இன்றைக்கி விநாயகபுரத்தில் இருக்கிற கிளைசிப்பையும் அவங்க மூலமாக உருவாக்கப்பட்டது. ஒருவேளை நான் இதெல்லாம் என்னுடைய ஈகோனால், என்னுடைய தனிப்பட்ட எண்ணங்கள்னால தடுத்திருந்தால் யாருக்கு நஷ்டம்? எனக்கும் நஷ்டம், கர்த்தருக்கு நஷ்டம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நஷ்டம். ஸோ அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சவால் மிகுந்த துவக்கம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறோன்றதை நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு கொஸ்டின் பிரச்சனை. இப்போ இந்த நாட்களில் இது ரொம்ப ஈஸி பிரச்சனை, இது கிராஸ் பண்ணி வந்துடலாம். பட் ஆரம்ப கட்டங்களில் அப்படி நம்ம ஒரு இடத்துல போகும்போது ஒருத்தர் ஹெசிடேட் பண்ணும்போது அந்த இடத்துல பாஸ்ட் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் பிரச்சனை? ரைட், எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஒரு சில இடங்களில் ஒரு மீட்டிங்கில் பேசணும், நானும் அவளும் பேசுகிறத ஒப்புக்கொண்டோம். அவள் நேரில் எதிர்க்கு எதிராக முகத்துக்கு முகத்தாக கேட்குறாங்க, நீங்கள் தான் வந்திருக்கீங்களா, பாஸ்ட் வரலையா அப்படிங்கிறது. அப்போது நான் போகலை, ஆக்சுவலாக நான் அந்த மீட்டிங் போகலை, அவன் மட்டும் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அவன் வந்து நீங்கள் தான் வந்திருக்கீங்களா, பாஸ்ட் வரலையா அப்படின்னு ஒன்று எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அவர் உங்களை அனுப்பிச்சிருக்கிறாரா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அவங்க ஷாக் ஆகிருக்கிறாங்க. ஆனால் எதுவும் காட்டிக்கிடல. ஆனால் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஜோம் பண்ணியிருக்காங்க, ஆண்டவர் இன்றைக்கி நீங்கள் என்னை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்போது உண்மையிலே ஆண்டவர் அவளை பயன்படுத்தியிருக்காரு அதுக்கு முன்னால் அவளுக்கு. அப்போது ஒரு பெரிய அங்கீகாரம், அங்கே ஒரே சிறப்பு கவனிப்போடு அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த ஹிஸ்ட்ரியை வந்து மறைக்காமல் என்கிட்ட சொல்கிறான். நான் இப்போ அதை காம்படேட்டிவாக எடுக்கலை. என்னடா இதை நமக்கே போட்டியாக ஜோம் பண்ணியிருக்காளே அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ இதுதான் முறை. ஸோ ஆண்டவர் அவளை பயன்படுத்தினார், அங்கீகாரம் கிடைச்சது. இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம என்னுடைய மனைவியும் ஒரு சராசரி பெண்ணாக இருந்து என்கிட்ட சில விஷயங்கள் கேட்ட ஒரு விஷயம், அவள் சொன்னது, நீங்கள் விசுவாசிகள் மாதிரி படிப்படியாக வரணும் அப்படின்னு சொல்லி என்ன நீங்கள் ஊழியத்தில் ஈடுபடுத்த மாட்டீங்களான்னு ஒரு நாள் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், பாஸ்டமான அறிமுகப்படுத்துறதும் பாஸ்டமாக இந்த ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதும் எனக்கு கேட்குறது 2 நிமிஷம். கண்டிப்பாக உனக்கு மதிப்பு கொடுப்பாங்க, ஆனால் அந்த மதிப்பு இயற்கையாக இருக்காது, செயற்கையாக இருக்கும். மக்கள் வந்து உன்னை ஏமாற்றிடுவாங்க, தப்பான சல்யூட் கொடுப்பாங்க. நீ போராடு, எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும், உன்னை அங்கீகரிக்க மாட்டாங்க, கலாச்சாரம் எதிர்க்கும், மக்கள் எதிர்ப்பு இருக்கும். ஆனால் உன்னை கர்த்தர் பயன்படுத்த சபை அங்கீகாரம் கொடுக்கும். அதை என்னுடைய மனைவி ஏற்றுக்கொண்டாங்க. அதை நான் பார்த்தேன். பிற்பாடு சபையில் பாஸ்டர் நீங்கள் பேசுகிறத அவங்களே பேசலாமேன்னு சொல்கிற சம்பவங்களை பார்த்துருக்குறேன். நீங்கள் இல்லாதது எங்களுக்கு தெரியல, வித்தியாசம் தெரியலைன்றது பார்த்துருக்கேன். ஆனால் இப்படிலாம் மாற்றங்கள் ஊழியத்தில் வளர்ச்சி வந்தாலும் அது எங்கள் குடும்ப உறவுகளை பாதிக்காதபடி பார்த்துக்கிட்டோம். நாங்கள் 2 பேருமே அதில் சிறப்பாக கவனிச்சிட்டோம்னு சொல்லுவேன். இன்னொரு கொஸ்டின் பாஸ்டர், இப்போ நீங்கள் 2 பேருமே சேர்ந்து நிறைய ஊழியங்களை செய்கிறீங்க, சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க, போகிறீங்க வரீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வீட்டில் ஃபேமிலி எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க? சில விஷயங்கள் சேர்ந்து நீங்கள் போகும்போது வீட்டில் சில வேலைகள் வந்து லேக் ஆகும், பிள்ளைகளை கவனிக்கிறதுல, வீட்டு காரியங்களில், அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது எப்படி அந்த சவாலை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஆமாம், இதில் வந்து ஊழியம் செய்கிற ஆண்கள் எல்லாருமே இதில் ஒரு தியாகம் செஞ்சால் தான் அவங்கவுங்க மனைவியை பயன்படுத்த முடியும். அது எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. நான் பெரிய தியாகின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விசிட்டிங்லாம் போயிட்டு வந்து டயர்டாக இருக்கும். ஒரு புருஷன்ற நிலையில், ஒரு ஆண்ற நிலையில் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுன்னு சொல்ல தோணும். ஆனால் என்னுடைய மனைவியும் என் கூட தானே வந்திருப்பாங்க, அவங்க என்னை காட்டிலும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ நான் சில விஷயங்களை விட்டு கொடுக்க பழகணும்னு கற்றுக்கொண்டேன். அதை கற்றுக்கொண்ட பிற்பாடு தான் எங்கள் ஊழியத்தில், குடும்பத்தில் ஒரு சமாதானமான நிலை. பிள்ளைகள் வளர்ப்புலையும் நாங்கள் பொதுவான கவனம் செலுத்தினோம். 2வது, அவங்களுக்கு அழைப்பு வர்ற நேரம் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிடுவேன். எனக்கு அழைப்பு வர்ற நேரம் நான் போய் ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தில் அவங்க வீட்டில் இருந்து கவனிச்சோம். அப்படி ஒரு காலங்கள் இருந்தது. ஒரு கட்டத்தில் எங்கள் விசுவாசி பிள்ளைகளே, நம்ம சபை விசுவாசிகளே, நம்ம பிள்ளைகள் ஜிம்மும் ஷைனியும் அவங்க சிறு பிள்ளைகளாக வளர்ந்தது. நாங்கள் ஊழியத்துக்கு போகிற நாட்கள் எல்லாத்துலேயும்
நம்ம விசுவாசிகள் குடும்பத்தில் தான். அது நமக்கு பெரிய வாய்ப்பு. ஸோ அதன் மூலமாக நம்ம அந்த மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ நிறைய குறைகள் இருந்தது. அதில் மனஸ்தாபங்களே வராதுன்னுலாம் சொல்ல முடியாது. சின்ன சின்ன ஏன் இதை செய்யக்கூடாது, செஞ்சு முடிச்சுக்கலாமே அப்படி வரும். ஆனால் எங்களுக்கு வர்ற வாக்குவாதங்கள், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா காலையில் தோண்டி சாயங்காலம் மறைஞ்சிடணும்னு கற்றுக் கொடுத்தாரு. உங்களுக்கு நாங்கள் அதை தானே போதிக்கிறோம். நான் உங்களுக்கு போதிக்க வேண்டியது நான் செய்யலைன்னா அப்புறம் எப்படி? அதை நாங்கள் செய்தோம். நல்ல வெற்றிகரமான குடும்பத்தை ஆண்டவர் தந்தார். நல்ல பிள்ளைகள் தான். பிள்ளைகள் எங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருக்கிறாங்க. அவங்களும் தியாகம் பண்ணுவாங்க. ஊழியத்துக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அதனால இந்த ஊழியத்தை மட்டும் நடத்துறேன். உண்மையிலே உங்களை நாங்கள் ரோல் மாடலாக எடுத்திருக்கோம் பாஸ்டர். நம்ம சபையிலையும் நிறைய பேர் கணவன் மனைவியாக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். நாங்கள் பார்க்குறது உங்கள் 2 பேரையும் பார்க்குறோம். நீங்கள் எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அதை பார்த்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது எங்கள் குடும்பங்கள்லேயே ஆண்டவர் சமாதானத்தோடு குடும்பமாக ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். தனியாக ஒருத்தர் ஊழியம் செய்கிறத விட குடும்பமாக ஊழியம் செய்யும்போது ஸ்ட்ரென்த்து கூடி வரும். ஒருத்தருடைய ஸ்ட்ரென்த்து இன்னொருத்தருடைய வீக்னஸ் ரெண்டும் சேரும்போது டபுள் ஸ்ட்ரென்த்தாக மாறிடுது. ஆனால் அது ரொம்ப கஷ்டமும் உண்டு, ப்ராக்டிக்கலாக ப்ராப்ளம் உண்டு. அதை மேற்கொண்டு செய்யும்போது ரொம்ப ஆசீர்வாதம். தனித்து செய்கிற நிறைய பேர் சீக்கிரமாக தளர்ந்து போகிறாங்க. 2 பேர் குடும்பமாக ஊழியம் செய்கிறவங்க சோர்ந்து போகாமல் நிலைச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சபையில் கூடுமான மட்டும் தனித்து ஒருவர் எழும்பும் போதே அவங்க குடும்பத்தோடு அதை செய்வதற்கு நம்ம உற்சாகப்படுத்துகிறோம். நல்ல நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கும் என்கரேஜிங் இருந்தது. ரொம்ப நன்றி. ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுக்கே மகிமை. அவருக்கு தான் மகிமை சத்தம்.